துரோகிகளா யார்? உதிர்ந்த ரோமங்கள். அது என்ன அவங்களுக்கு கௌரவம்? உதிர்ந்த அந்த இதுக்கு உதவும், டோப்பாக்கு தான் உதவும். அந்த டோப்பால தான் போய் ஊட்டி நிக்குது. இப்ப தலையே காணோம். இப்ப டோப்பா எங்க நிக்க போகுது? உதிர்ந்த ரோமங்கள் டோப்பால வைத்துக் கொண்டு பரமசிவன் கழுத்திலிருந்து சௌக்கியமான் என்று கேட்கிற போல இந்த இயக்கத்திலே பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு எந்த திமுகவை எதிர்த்து கருணாநிதி ஒரு துரோகி, அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று புரட்சித் தலைவர் சொன்னார்களோ அந்த திமுகவோடு கை கோர்த்து கொண்டு எண்ணம் போலதான் வாழ்க்கை. அவன் சொன்னான், இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு திமுக ஒருத்தொருத்தரா போயிட்டு இருக்கிறான். கடைசியில தலையும் போகும். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும். இவனும் உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிறான். எதிரிகளையும் கூட இருந்தே இருக்கின்ற துரோகிகளையும் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து என்னை போல் ஒரு முதலமைச்சர் இனி வர மாட்டார் என்று இந்த நாட்டை ஆண்டு காட்டிய முதலமைச்சர், ஆள தெரியுமா என்றவருக்கு எடப்பாடியை விட்டால் ஆள தெரியவர் யாரும் இல்லை இந்த நாட்டில் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவர். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மீண்டும் ஒரு சோதனை நமக்கு ஏற்பட்டது. சோதனை என்றால் எதிரிகளால் அல்ல, நம்முடனே இருக்கிற இந்த இயக்கத்திலே பதவி சுகம் அனுபவித்தவர்கள், இந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்பை யாராலும் கனவால் கூட காண முடியாத பொறுப்புகளை எல்லாம் முதலமைச்சர் பொறுப்பு வரை அனுபவித்தவர்கள், எந்த இயக்கம் இவர்களுக்கு பதவி தந்து அழகு பார்த்ததோ அந்த இயக்கத்துடைய அலுவலகத்தின் கதவை எட்டி உதைத்தவர்கள். அம்மாவும் சொல்லியது போல இந்த துரோகிகளா யார்? உதிர்ந்த ரோமங்கள். அது என்ன அவங்களுக்கு கௌரவம்? உதிர்ந்த அந்த இதுக்கு உதவும், டோப்பாக்கு தான் உதவும். அந்த டோப்பால தான் போய் ஊட்டி நிக்குது. இப்ப தலையே காணோம். இப்ப டோப்பா எங்க நிக்க போகுது? உதிர்ந்த ரோமங்கள் டோப்பால வைத்துக் கொண்டு பரமசிவன் கழுத்திலிருந்து சௌக்கியமான் என்று கேட்கிற போல இந்த இயக்கத்திலே பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு எந்த இயக்கத்தை எதிர்த்து எந்த திமுகவை எதிர்த்து கருணாநிதி ஒரு துரோகி, அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று புரட்சித் தலைவர் சொன்னார்களோ அந்த திமுகவோடு கை கோர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்க பார்க்கின்ற இப்படிப்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் இன்றைக்கு வென்றெடுத்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்த பெருமை யாருக்கு என்றால் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்துக்காக தன் உயிரை ரத்தத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கானே அந்த 2 கோடி தொண்டராக உங்களால் தான் காரணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளை, அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம், இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார். எண்ணம் போலதான் வாழ்க்கை. அவன் சொன்னான், இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு திமுக ஒருத்தொருத்தரா போயிட்டு இருக்கிறான். கடைசியில தலையும் போகும். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும். இவனும் உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுகவிற்கோ எந்த அருகதையும் கிடையாது. அவர் மீதும் வழக்கு. ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இலக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டைலை வெற்றி பெற வேண்டும்.